இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம ஃபாலோ பண்ணலாம். நாம காரை ஃபாலோ பண்றதுனால மலிஷ்கா இருக்கிற வரைக்கும் போய் சேர்ந்துட்டா நல்லது தானே. மலிஷ்காவை காப்பாத்திட்டு போலீஸை கூப்பிடலாம். அதுவும் பாயிண்ட் தான். சரி, ஒண்ணு பண்ணலாம். நாம இங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்கலாம். இந்த டிரைவர் வந்து காரை எடுத்ததும் நாம அப்படியே அவனை ஃபாலோ பண்ணி போலாம். அங்க போய் நாம அவனை பிடிச்சிடலாம். சரி சரி, சீக்கிரம் வா வா. லக்ஷ்மி சீக்கிரம். லக்ஷ்மி என்ன என்ன பண்ற? நான் டிக்கில ஒளிஞ்சிக்கலாம் பார்த்தேன். உனக்கு என்ன பைத்தியமா? அட, நான் டிக்கில இருக்கேன். டிக்கில இருந்தா நான் கார் கூடவே இருப்பல. நீ அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டே வா. நீ காரை மிஸ் பண்ணிட்டாலும் நான் இந்த காருக்குள்ள தானே இருப்பேன். இல்ல இல்ல வேண்டாம், நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம். வேணா நான் ஒன்னு பண்றேன். நான் வேணா இந்த கார் டிக்கில போய் ஒளிஞ்சிக்கிறேன். ஓகே? நீ என்ன சூப்பர்மேனா? ரிஷி, நீ உன்னோட கார்ல இரு. இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே வா. நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீ வெளியில இருந்து காப்பாத்த முடியும்ல. சரி, நீ சொல்றதையும் பாயிண்ட் இருக்கு. அதுவும் ஓகே தான். நீ ஒரு வேலை பண்ணு, உள்ள உட்காந்துரு. ஒருவேளை நான் கார் மிஸ் பண்ணிட்டா கூட உன்கிட்ட போன் இருக்குல்ல, அதுல நீ போன் ட்ராக்கரை ஆன் பண்ணிடு. லொகேஷன் ட்ராக்கரை ஆன் பண்ணியே வை. என்ன? சரி சரி. ஓகே ஓகே. சூப்பர் உமன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சொல்லு ஷாலு. ஆயுஷ், ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? இல்ல ஷாலு, எந்த ஆதாரமும் கிடைக்கல. we are really sorry. அன்னைக்காக எதுவும் பண்ண முடியல. அப்போ இதுக்கு மேல என்ன ஆகும்? தெரியலனா என்ன? அக்காவை காப்பாத்த முடியுமா இல்லையா? ஐ டோன்ட் நோ. அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது ஷாலு. என்ன சொல்ற? உனக்கு தெரியுமா ஷாலு, அண்ணி எனக்கு நிறைய பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு என்னோட தேவை இருக்கு. ஆனா என்னால அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல. I feel helpless. I failed her ஷாலு. I bloody failed her. நான் சொல்றது கவனமா கேளு. நீ உன்னையே இப்படி தேவையில்லாம சொல்லாத. நீ என்ன விட அக்காக்கு எப்பவுமே சப்போர்ட்டா நின்னு இருக்க. அதனால என்ன பிரயோஜனம்? ஆயுஷ், அதான் கடவுள் இருக்காரு இல்லையா? நான் கடவுள் கிட்ட வேண்டி இருக்கேன். நீயே பாரு, அக்காக்கு எதுவுமே ஆகாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன்னா அக்கா நிரபராதி, தப்பு பண்ணிருக்க மாட்டா. அப்புறம் ஆயுஷ் மாமா கூட இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாரு. I hope so too. ரிஷி ப்ரோவை தான் நான் நம்பி இருக்கேன். டோன்ட் வரி லக்ஷ்மி, நாம அவங்கள பிடிச்சிடலாம். அந்த மலிஷ்கா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப என்ன ஆட்டம் ஆட போறான்னு தான் தெரியல.